காய்ஸ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. டியர் அப்புறம் வந்து ரோமியோ. ஸோ 2 படத்தையும் பார்த்துட்டு ஒரே நேரத்தில் ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து 2யுமே அடுத்தடுத்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு பார்க்க போயிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோமியோ பார்த்துட்டேன். டிக்கெட் புக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டியர் படத்துக்கு வந்து யாருமே அந்த தேட்டரில் புக் பண்ணல. நான் ஒரு ஆள் மட்டும் நடுவில் புக் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம ஒரு ஆள் தான் பார்ப்போமா இல்லை கேன்சல் பண்ணிடுவாங்களா எப்படி அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அடுத்து போய் ஆன்லைனில் பார்க்குறேன், அந்த படத்தை லிஸ்ட்டே காணோம். 10:45 போட்டிருக்கோம் ஷோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருந்து தூக்கிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்களாம், யாருமே புக் பண்ணல அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இருக்குது அந்த படத்தோடைய ஓப்பனிங்கு. சரி நான் போய் கவுண்டரில் போய் கேட்போம் அப்படின்ட்டு கேட்டேன். அவங்க வேணா டிக்கெட்டு இது யாருமே புக் பண்ணல, ஒரு ஆள் தான் புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னோடனே அது நான் தான் அது வேறு யாரும் புக் பண்ணாதனால கேன்சல் பண்ணிட்டாங்க ஷோவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை. சரி அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று ரோமியோ படம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரோமியோ படம் நான் இப்போ தாங்க பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் காட்சில்லா படம் பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. காட்சில்லா நான் போனாருமே பார்த்துட்டேன் அப்படின்னு. சரி வேறு என்ன படம் பார்க்குறீங்கன்னா, நான் எந்த படமும் பார்க்கல, நான் வீட்டில் போய் ஐபிஎல் பார்க்க போகிறேன், எனக்கு டிக்கெட்டை ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஜிவி பிரகாஷோட படம் வந்து ரிவ்யூ முடிஞ்சிட்டு. இதுதான் டியர் படத்துக்கான ஓப்பனிங் எப்படி இருக்கா அப்படின்ட்டு நீங்களே நினச்சிட்டு ஸோ அந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ரோமியோ படத்துலையாவது வந்து தேட்டரில் வந்து ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் டியர் படத்தில் வந்து நான் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தனால அதை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன கதை அப்படின்ட்டா, அது டியர் படத்தை வந்து இந்த குட் நைட் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து மணிகண்டனுக்கு வந்து கொரட்டை விடுற பிரச்சனை வரும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கொரட்டை விடுற பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்டை வச்சு தான் படம் கதை அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அதனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேறு யாராவது ரிவ்யூவை பார்த்துட்டு போங்க. எனக்கு ஏன்னா டிக்கெட்டு கிடைக்கல, அதனால் நான் வந்து அந்த படத்தை பார்க்கவில்லை. ஸோ இதுதான் டியர் படத்தினுடைய ரிவ்யூ. ஸோ இப்போது ரோமியோ படத்துக்கு வரலாம். ஸோ இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்பே நமக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கிட்டாங்க. சரி அப்போ வந்து லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும், விஜய் ஆண்டனி லவ் ஸ்டோரி நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்டில் இருந்துச்சு. சரி போய் பார்க்கலாம். அந்த படம் கமர்ஷியல் படம் தான், இது பார்க்குறப்பே தெரிஞ்சுட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு இதை சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கத்துலேயுமே அந்த படம் பெருசாக அந்த மாதிரி நோக்கத்தில் எடுக்காமல் சிம்பிளாக ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க போகிறோம், ஒரு பேசிக்கான ஒரு கதை வச்சு அதை என்டர்டைன்மெண்ட் கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டோட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு போய் நான் பார்த்தேன். எனக்கு வந்து ரோமியோ அப்படின்ட்டு பார்த்துட்டு லவ் ஸ்டோரி கூட எனக்கு வேணாம், ஏதோ ஒரு நல்ல ஸ்டோரியாக இருந்தால் போதும் அப்படின்றதான் நான் போய் பார்த்தேன். ஆனால் போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இது வந்து படத்துக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தமே கிடையாது, அது வேற ஒரு கதை. அதனால் படம் பேரை கூட வேற ஒரு பேராக வச்சுருந்துருக்கலாம். அதனால் ரோமியோ அப்படின்ட்டு வச்சுட்டு படத்தை போய் பார்த்தா வேற ஒரு கதையாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குலாம் நிறையா பேருக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய படம் பார்த்து ஒரு பெருசாக நீங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், புது கதை வேணும் அப்படின்ட்டு ஒரு மைண்டில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்காது. ஏன்னா ஒரு பழைய கதை தான். ஆனால் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கதையை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அதில் ஒரு எண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு எத்தாப்புல இருக்கும். படத்தோட கதை என்ன அப்படின்னா, விஜய் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினில் வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சுட்டு ஊரில் வந்து விவசாய நிலம் வாங்கி செட்டில் ஆகிட்டு நல்லா பணம் இருக்குது. அவர் வந்து என்ன அவருக்குள்ளேயே அவங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ண சொன்னால் கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து லவ் பண்ணி அதை ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காரு. சரி அப்படின்ட்டு விட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரி உனக்கு எப்போ கிடைக்குதோ விட்டுருப்பா அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ கட் பண்ணால் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஹீரோயின், பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட ஒரு கேங்கோட இருக்கிறாங்க. அந்த கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் வந்து பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஹீரோயினும் ஒரு கனவு கண்டுக்கிட்டு ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருது. வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே இப்படி நீ வெளியே போய் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க. இப்போது ஹீரோயினும் ஹீரோவோட ஃபேமிலியும் ஓரளவுக்கு ரிலேட்டிவ் அப்படின்னு காமிச்சிட்டு 2 பேருக்குமான இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் ஒரு இடத்துல பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஹீரோயின் மேலே வந்து ஹீரோவுக்கு வந்து லவ் வந்துடுது. இதை வந்து ஹீரோவோட அம்மா கண்டுபிடிச்சி, பாருங்க பையனுக்கு லவ் வந்துருச்சு, அவங்க வீட்டில் போய் பேசி இந்த பொண்ணை வந்து பையனுக்கு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இருந்தால் சென்னையில் தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு வந்து ஹீரோயின் ஆகணும் அப்படின்றதான் என்னோட ஆசை அப்படின்ட்டு ஹீரோட்ட சொல்லிடுறாங்க. சரின்ட்டு 2 பேரும் சென்னைக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா ஹீரோ நினச்சது காதல் பண்ணி லவ் பண்ணி நல்லா கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாரு. அப்படி ஒரு ஒய்ஃபு அமையலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து எண்ணம் ஃபுல்லாக ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க. ஹீரோயின் வந்தோடனே சென்னைக்கு வந்தோடனே 2 பேருக்குள்ள ஒத்து வரல. ஹீரோயினுக்கு வந்து இந்த கல்யாணம் மேலே இந்த லைஃப் ஸ்டைல் மேலே வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நோக்கமாக வேலை இருக்கு இல்லையா.
ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் கதை. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ வந்து எப்படி ஹீரோயினை வந்து ஸோ இதுக்கப்புறம் கதை சொல்லிட்டா நிறைய கதை போயிடும். ஸோ 2 பேரும் சென்னைக்கு வந்துடுறாங்க. ஸோ சென்னைக்கு வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்றது தான் கதை. இடையில வந்து ஹீரோவுடைய அந்த ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து ஒரு கனவு மாதிரி வந்துட்டு போகுது. அதாவது ஒரு கலவரத்தில் வந்து யாரையோ ஒருத்தர் இழந்துட்டார் போல ஹீரோ. ஸோ அது வந்து அப்பப்போ இடையில நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு வந்து அந்த கலவரத்தில் விட்ட அந்த நெருப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப தாக்கத்தை உண்டு பண்ணி எங்கேயாவது வெளியில் நெருப்பை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயப்படுவார். ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இடையில காட்டுறாங்க. ஸோ இது என்ன ஃப்ளாஷ்பேக்கு, ஸோ ஹீரோயினுக்கு நடுவில் இந்த ஃப்ளாஷ்பேக்கு எப்படி கனெக்ட் ஆகுது. ஸோ வந்து இது வந்து அதான் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், பெருசாக டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. 2-3 இடத்துல வந்து சிரிக்கலாம். ஒரு விஜய் ஆண்டனி படம்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ரீசெண்டாக நடித்த படம், பழைய படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் வந்து அதான் கேர்ள்ஸுக்குலாம் ஓரளவுக்கு பிடிக்கும். ஃபேமிலிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லாமல் அவங்களுக்குலாம் அந்த படம் வந்து ஓரளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன விஜய் ஆண்டனி வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சமுத்திரக்கனி மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு. வாழ்க்கைன்னா அப்படி தானங்க, நமக்கு பிடிச்சவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதானங்க வாழ்க்கை. பரவாயில்ல மாமா, என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஐடியா கொடுமாமா. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி பேசி ரொம்ப பேசுகிறனால அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதாவது படம் இப்போ வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு எதிர்பார்க்குறதே நம்ம வேறு ஒன்று எதிர்பார்க்குறோம் இல்லையா, புதுசாக ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து இப்போ வர படங்கள்லாம் தமிழில் இல்லை. ஒரே அரைச்சமாவே அரைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது படம் பார்க்குறப்ப. எல்லா படமுமே தமிழில் இந்த 2 படம் வந்துருக்கு. ஆனால் மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் வந்திருக்கு போல இந்த வாரத்தில். 3 படமுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹிட் அப்படின்றாங்க. அதனால தமிழ் சினிமா வந்து இதுலேருந்து சீக்கிரம் மீண்டு வரணும். ஸோ இதுதான் டியர் படம், அப்புறம் விஜய் ஆண்டனியோட ரோமியோ படத்துடைய ரிவ்யூ கிடையாது, என்னுடைய ஒப்பீனியன். படம் பார்த்துட்டு